வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குல 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். கரம் மசாலா கொஞ்சம் நான் வீட்லேயே பொடிச்சு வச்சுருக்கேன். இது கூடயே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தலை அரைஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. நான் ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் வெள்ளை ரவை, வறுத்த ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை வேண்டான்னா நீங்கள் ப்ரெட்டை கூட நல்லா ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாது. இப்போ இதை முட்டையில் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக அதில் மிக்ஸ் ஆகதான் அதை இந்த வெள்ளை ரவையில், ரவை வேண்டாங்கிறவங்க ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட் யூஸ் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து முட்டையில் போட்டுட்டு அப்புறம் ரவையில் டிப் பண்ணி போட்டிருந்தேங்க. சில பேருக்கு ரவை பிடிக்காது. அப்படின்னா இந்த முட்டையில் மட்டும் டிப் பண்ணிட்டு அப்படியே போடலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை மட்டும் போடும்போது சீக்கிரமாக ஆகிடும். இன்னும் ரவை கொஞ்சம் வேகணும் இல்லையா, அது டைம் எடுக்கும். இது வந்து நீங்கள் உடனே திருப்பி போடணும், இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரவை போட்டதை விட சீக்கிரமாக ஆயிடுச்சு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது கூட நம்ம சாஸோ ஏதாவது தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வெறும் எக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.